இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். வாருங்கள், இன்றும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வல்லமையான கிரியை நடப்பிக்க கர்த்தர் இன்றும் உங்களை நடத்துவாரா? 3 பேர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவரே, நீருரைத்தே உந்தன் வாக்கின்படியே நீருரைத்தே உந்தன் வாக்கின்படியே எனக்கொரு வரம் தரவே வந்திடுவே, எனக்கொரு வரம் தரவே வந்திடுவே. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்கு வைத்த வாக்குத்தத்த வார்த்தை 20வது சங்கீதம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி தேவன் ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிற பொழுது, இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமாக இருந்தால், இந்த வல்லமையின் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் நிச்சயமாய் நாம் மாறி இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும்படி ஆயத்தமாயிருக்கிற ஒரு தேவன் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின்படி வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணும்படி தயாராயிருக்கிற ஒரு ஆண்டவர். இங்கே நம்முடைய வாழ்விலே நம்முடைய இருதயத்தின் தேவைகளுக்குரிய பதிலை அவர் தரும்படி அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அவரை நெருங்கி இருக்கிறோமா, அவரை சார்ந்து இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்றால் நமக்கு நன்மை செய்ய அவர் ஆயத்தம். அவருடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இளைய குமாரன் அவன் தூரமாயிருந்ததனாலே தேவ பிள்ளைகளே தகப்பனின் அன்பை நினைத்து பார்க்க முடிந்ததே தவிர தகப்பனின் அன்பை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் அவன் இருக்கிற இடத்திலிருந்து சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் நான் இவ்வாறு சொல்லுவேன் என்று அவன் சொல்லி உட்காரவில்லை. அவன் எழுந்து புறப்பட்டு வந்தான். வந்த பொழுது ஒரு நிறைவை, வந்த பொழுது தகப்பனுடைய செயலை அவன் பார்த்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கிறார். தேவன் எனக்கு நன்மை செய்யணும், தேவன் எனக்கு கிருபை செய்ய வேண்டும், தேவன் என்னை நடத்த வேண்டும், தேவன் எனக்கு அற்புதங்களை தர வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை, என் பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை தேவை. கர்த்தருடைய செயல் இல்லாமல், தேவனுடைய அதிசயமான நடத்துதல் இல்லாமல் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் எங்கே ஆண்டவரோடு எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் ஒரு நாள் இயேசு உபதேசம் பண்ணி தேவ மனிதர்கள் தேவ பிள்ளைகளுக்கு தம்முடைய
வல்லமையான காரியங்களை பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒருவன் இயேசுவிடத்திலே வந்து அங்கே சொல்லுகிறான், உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவிடத்திலே நன்மை பெற அநேகர் வந்திருக்கிறார். இயேசுடைய வார்த்தையை கேட்க அநேகர் வந்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு சுகமடைந்து விடுதலை அடைந்து பிசாசுகள் பிடிக்கப்பட்டவர்கள் பிசாசிலிருந்து விடுதலை அடையும்படி வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அநேகர் வந்திருக்கிற பொழுது இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், இயேசுவை உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் தேவ பிள்ளைகளே வெளியே நிற்கிறதையும் ஆள்விட்டு அனுப்புகிறதையும் அங்கே பார்க்கும். அருமையான சகோதரனை சகோதரி, இன்றைக்கு இயேசுவின் இடத்துல எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க வெளியே நிற்கிற ஆளா அல்லது இயேசுவோட இருக்கிற நபரா என்று உங்களை ஆராய்ந்து பார். நீங்க இயேசுவை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இயேசுவை மற்றவர்களை விட உங்களுக்கு இயேசுவிடத்திலே அதிக உரிமை இருக்கலாம். நீங்கள் அந்நிய பாஷையின் அபிஷேகம் பெற்றவராயிருக்கலாம், அபிஷேகத்திலே நிறைந்தவராயிருக்கலாம், தேவனுக்காக பெரிய பணிகளை செய்கிற ஆளாயிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, வெளியே நிற்கிற சில சூழ்நிலைகள் உண்டு. இங்கே தேவன் நமக்கு என்ன செய்யணும்? மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தரணும். வனாந்தரத்துல வழியை உண்டு போடணும். ஆறுகளை அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்யணும். ஆனா நம்ம வெளியே அதாவது வெளியே என்றால் தேவ பிள்ளைகளே, அவரை கூப்பிட முடியாத அளவுக்கு, ஆள்விட்டு கூப்பிடுற அளவுக்கு தேவ பிள்ளைகளே நாம் இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். என் ஆண்டவர் ஒரு நல்ல பதில் சொல்லுகிறார். 50வது வசனத்திலே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். என் ஆண்டவர் சொன்னார். பாருங்க, ஆண்டவர் அந்த உறவை வைத்திருக்க வேண்டும். அந்த உறவு எப்படி என்று கேட்டா ஒரு கண்டிஷனலான ஒரு உறவாய் அது காணப்படுது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். இப்ப என் மன விருப்பம் நிறைவேறணும், என்னுடைய ஆசை, என்னுடைய மனதில் சில விருப்பங்கள் இருக்கிறது என்றால் தேவ பிள்ளைகள் அது தேவன் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு பிதாவின் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் இருந்து அவருக்கு சகோதரராய் சகோதரியாய் தாயாய் நாம் தேவ பிள்ளைகளே நம்மை மாற்றிக்கொண்டு நாம் இருக்கிற பொழுது நம் மன விருப்பங்களும் அவர் தந்தருளுவார், ஆலோசனைகளையும் அவர் நிறைவேற்றுவார். வனாந்தரத்திலும் வழி, அவாந்தர வழியில் ஆறுகளும் அங்கே உண்டாகும். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்க வேண்டுமாக இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்து அவரிடத்திலே அவரை நெருங்க நம்மை ஆயத்தப்படுத்தும். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்றால் தேவன் உங்கள் விருப்பத்தை அல்லது உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற மனிதனாய் நம்மை மாற்றிக்கொண்டு பரிசுத்தம் உள்ளவர்களாக, அதாவது எல்லா விதத்திலும் எல்லா வேளைகளிலும் தேவ பிள்ளைகளே தேவனிடத்திலே நம்மை முழுவதுமாய் நாம் ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் அடைந்தவர்களாய், பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்தவர்களாய், புதிய மனிதர்களாய், புது சிருஷ்டிகளாய், பாருங்க தேவனுடைய பாத்திரமாய், ஒரு பரிசுத்த பாத்திரமாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் நம்முடைய மனதினுடைய விருப்பங்களும் தேவனை சார்ந்ததாய், தேவனால் அனுமதிக்கப்பட்டதாய், தேவனுடைய சித்தத்துக்கு உகந்ததாய் அந்த விருப்பங்கள் அங்கே மாறும். ஆகவே அந்த விருப்பங்களை தேவன் என்ன செய்வார்? நமக்கு தந்தருளி நடத்த தேவனாயத்தமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இன்றைக்கு நம்முடைய மன விருப்பம் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தார், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய வேண்டுமாக இருந்தார். அங்கே இயேசுவின் தாயாராகிய மரியாள் அந்த காண ஒரு கல்யாணத்திலே ஒரு காரியத்தை இயேசுவினிடத்திலே வந்து சொல்லுகிறார்.
அதாவது அவள் சொல்லுகிறார், இங்கே ஒரு குறைவு இருக்கிறது, இவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு போய்விட்டது என்ற ஒரு செய்தி, என்ற ஒரு காரியத்தை அறிவித்த பொழுது என் ஆண்டவர் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? என் வேளை இன்னமும் வரவில்லை. பாருங்க, அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் தான். அவர் கிரியை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அவர் கிரியை செய்வதற்கு தேவ பிள்ளைகளே, அவர் எப்பொழுதும் மகத்துவம் உள்ள, வல்லமை உள்ள, அந்த வல்லமை குறையாதவராய் என் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அவர் வேளை வருகின்ற பொழுது மட்டுமே அவர் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்படினால் அவருடைய வேளைக்காய் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், அவர் செயல்படும் வரைக்கும் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், அவர் நிச்சயமாய் வாக்களித்ததை நிறைவேற்றுவார் என்று தேவ பிள்ளைகளை விசுவாசித்து நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளாய் அந்த தேவனுடைய வேளைக்காய் அங்கே காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அங்கே உமது மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆகவே நம்முடைய மன விருப்பம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படி நடக்க வேண்டும், அல்லது இப்படி இருக்க வேண்டும், இப்படி தேவன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வேளை வரும் வரைக்கும். அடுத்ததாக அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்திலே மரியாள் சொன்ன இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. என் வேளை இன்னமும் வரவில்லை என்று சொன்ன உடனே அங்கே மரியாள் வேலைக்காரரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். பிள்ளைகளே, நம்முடைய மன விருப்பத்தின்படி தேவன் நமக்கு தந்தருள வேண்டுமாக இருந்தார், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற வனாந்தரத்திலே தேவன் வழியை உண்டு பண்ண வேண்டுமாக, அவாந்தர வழியிலே தேவன் ஆறுகளை உண்டு பண்ண வேண்டுமாக இருந்தார், வேதம் சொல்லுகிறது அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். பாருங்க, அந்த வேலைக்காரர்கள் சம்பந்தமில்லாத ஒரு ஜாடிகளிலே அவர்கள் தண்ணீரை கொண்டு வந்து துறவிலே போய் ஒவ்வொரு குடமாய் கொண்டு வந்து நிரப்புகிறார். ஒவ்வொரு குடமாய். கீழ்ப்படிதல் தேவ பிள்ளை. அது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் என்றால், ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு கீழ்ப்படிதல், சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு கீழ்ப்படிதல். பாருங்க, அது அந்த கீழ்ப்படிதலுக்கு நான் எப்படி பெயர், அதாவது நம்முடைய நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்ற தேவ மகிமை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்கிற ஒரு நம்பிக்கையோட தேவ பிள்ளைகளே நாம் கீழ்ப்படிந்து ஊற்றுகிற பொழுது தேவனுடைய அந்த மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருள கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். அருமை சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்ப, உங்களுக்கு அநேக எதிர்பார்ப்பு, அநேக தேவைகள் இருக்கிறது. தேவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் சொந்த வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை இடங்களில், உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய சபையில், உங்களுக்கு அறிந்தவர்கள் நடுவில் வியாதிகள், சரீரத்திலே காணப்படுகிற அநேக பயங்கரமான பிரச்சனைகள், இவைகளிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இல்லையா? அப்படி நாம் விரும்புவோமாக இருந்தால் தேவப்பிள்ளை, இன்றைக்கு வெளியே நிற்கிற ஒரு நபராக அல்ல, இயேசுவோடு நாம் ஒன்றி இணைந்து இருக்கிற ஒரு நபராய் நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, அவருடைய வேளை வரும் வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருக்க, விசுவாசத்தோடு காத்திருக்க நம்மை அர்ப்பணிப்போம். அது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய வேளை நமக்கு செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது அவருக்கு கீழ்ப்படி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கிற பொழுது ஒரு மதுரமான அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லுகிறான், இதுவரைக்கும் இதை ஏன் வைத்திருந்தீர்கள்? மிகவும் சிறப்பானது. பாருங்க, ஒரு சிறப்பானதை தரும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு நல்லதை தரும்படி, மற்றவர்கள் பார்த்து அதிசயத்தக்க விதமாய் தேவ பிள்ளைகளே ஒரு மகத்தானதை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் நிமித்தமாய், சூழ்நிலை நிமித்தமாய், பாவ பழக்கங்கள் நிமித்தமாய் கர்த்தரை விட்டு நீங்கள் தூரமாய் வெளியே நின்று வாரமோடு பேச வேண்டும் என்று அழைக்கிற ஒரு நபராய் இருக்கிறீர்களா? அல்லது உள்ளே இருந்து ஆண்டவரோடு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டதை போல நீங்கள் அவர் பாதத்தில் உட்காருகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயமாய் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் கவலைகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் உபத்திரவங்கள் யாவும் நீங்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். வல்லமையாய் தேவன் நடத்துவார். அதிசயங்களை காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். வனாந்தரத்துல உங்களுக்காய் தேவன் உண்டு பண்ணுகிற வழியை நீங்கள் காண்பது மட்டும், அந்த வழியில நீங்கள் தேவ பிள்ளைகளை ஆச்சரியமாய் கொண்டு செல்லப்படும், சமாதானத்தோடு கொண்டு செல்லப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் அழைத்து செல்லப்படும். ஒரு மகத்தான விடுதலையை தேவன் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் தரும்படி தேவன் ஆயத்தமாய், ஆனால் அவருடையவர்களாய் மாற வேண்டும்.
அவரோடு கூட நெருங்கி நிற்க வேண்டும். அங்கே பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனாய் நீங்கள் மாற வேண்டும். கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் உங்களை நடத்தும் தேவ பிள்ளைகளே, ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, எப்பேற்பட்ட நிலையாயிருந்தால் ஆண்டவரே, இந்த நாளில உடைய வீடுகளில் இருக்கிற குறைவுகள் நீங்குவதாக, உபத்திரவங்கள் நீங்குவதாக, வியாதிகள் நீங்குவதாக. ஆண்டவரே, சொல்ல முடியாத காரியங்கள், மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாத எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் தகப்பனே, நீர் அவர்களை சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வல்லமையின் கிரியை அவர்களுக்கு கொடுக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானமாய் கொண்டு செல்லப்பட தேவன் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையினால மூடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை நடப்பீங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே இவளை பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகின்றோம்.